இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனால் 30th செப்டம்பர். நான் பிக் பண்ணிக்கிற ஸ்டாக் டைட்டன் கம்பெனிங்கிற ஸ்டாக்க பிக் பண்ணியிருக்கேன். ₹4000 நெட் லாஸ் -3.76% வந்து நெட் ரிட்டர்ன்ஸ். இந்த ஸ்டாக்க ஏன் பிக் பண்ணினேன்னு பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் ஒரு டிமாண்ட் ஜோன்ல இந்த ஸ்டாக் ஃபால் ஆகும்போது நான் பிக் பண்ண ட்ரை பண்ணுவேன். டிமாண்ட் ஜோன்ங்கிறது என்னன்னா, எஃப்ஐஐஸ், டிஐஎஸ் வந்து 1000 crores 2000 crores ஆர்டர் போட்டிருப்பாங்க. எல்லா ஆர்டரும் ஒரே நேரத்தில ஃபில் ஆகாது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபில் பண்ணாத ஆர்டர்ஸ் எல்லாம் பெண்டிங் ஆர்டர்ஸ்ல போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு, அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ ஃபில் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணும். இத நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துப்போம். அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ்லயே வந்து நம்ம ட்ரேட பிக் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல நான் வந்து டிமாண்ட் ஜோன் மட்டும் பார்க்க மாட்டேன். நெறைய அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துப்பேன். அது மாரி எடுக்கும்போது, ஒரு 6 ரெட் கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல கிரீனா இருந்தாலுமே, இத நம்ம ரெட்ன்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா -0.20% வந்து இங்க கீழ தான் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கேண்டில்ஸ் வந்து ரெட்ல ஃபார்ம் ஆயிருச்சு. இத மாரி ஒரு 6 தடவ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஃபார் அ டெம்பரரி பீரியட் வந்து கொஞ்சம் அப்வர்ட் மூவ்மென்ட் குடுத்துட்டு தான் வந்து மறுபடியும் அது கீழ ஃபால் ஆக ட்ரை பண்ணும். உங்களோட எக்ஸிட் வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னு சொன்னா, இந்த ஸ்டாக்க வந்து நம்ம பெரிய லாஸ்ல வந்து நான் எக்ஸிட் பண்ணி பெரிய லாஸ்ல வந்து எக்ஸிட் ஆயிருக்காது. பட் சம்ஹவ் வந்து நம்ம திங்க் பண்ற எல்லாமே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்ல போயிடும். ஸோ நான் இங்க ₹4000 வந்து லாஸ்ல வந்து நான் இந்த ட்ரேட குளோஸ் பண்ணிட்டேன். என்ன ரீசன்க்காக வேண்டி இந்த ஸ்டாக்க பிக் பண்ணினேங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த டேஸ்ல வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு கேண்டில் வந்து ரீப்ளே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே இங்க நான் ஒரு ஆவரேஜிங் பண்றேன். இதுக்கு அடுத்த டே நான் இங்க ஒரு ஆவரேஜிங் பண்றேன். நான் ஆவரேஜ் பண்ணின 2 ட்ரேட்ஸ்க்கும் வந்து இங்க ப்ளூ கலர்ல ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல போகவே இல்ல. கீழ தான் போய்க்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து நல்லா கீழ போயிடுச்சு. இப்போ நான் பிக் பண்ணின இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்டாக் கீழ போயிருக்குன்னு பாருங்க. ஒரு 4, 5 6% வந்து ஆல்ரெடி வந்து அவுட். இப்போ அடுத்த சில நாட்கள்ல ட்ரேட் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். திருப்பி நல்ல ஒரு ஃபாலு. இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ நான் டாப்லேருந்து பாட்டம் வந்து திருப்பி வரைஞ்சு காட்டுறேன். 6% கூட இல்ல. ஒரு 7% வந்து கீழ வந்து டவுன் ஆயிடுச்சு. நான் இப்போ 7% ஆனாலும், ஏன் வந்து நான் வெக்ஸ் ஆகலன்னு சொன்னா, என்னோட கேப்பிட்டல் அலோகேஷன். நான் 30 ஸ்டாக் நான் பிக் பண்ண போறேன். இந்த 30 ஸ்டாக்ல என்னோட கேப்பிட்டல் டிவைடட் பை 30 தான் வந்து நான் ஒரு ஸ்டாக்குக்கு வந்து அலோகேட் பண்ண போறேன். ஸோ மேஜரான ஒரு அமௌண்ட்ட தூக்கி இந்த ஸ்டாக்ல நான் போடாதனால, மார்க்கெட் வந்து 7.5% கீழ விழுந்தாலும், அது வந்து என்னோட 30 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்குங்கிறனால நான் பெரிய லெவல்ல பேனிக் ஆக மாட்டேன். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் வந்து ரிவர்சல் ஆகும்னு தெரியும். நான் ஒரு சில இடத்துல வந்து இங்கேயும் டிமாண்ட் ஜோன்லாம் இருக்கு. நான் அந்த இடத்துலயே நான் ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கேன். பட் அத வந்து லேட்டரான ட்ரேட்ஸ்ல தான் வரும். ஏன்னா இந்த 3 நாள் நான் வாங்கின ஷேர்ஸ வந்து 30ஆம் தேதி வந்து நான் செல் பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான ரீப்ளே தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸாக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ ஒரு 7% கிட்ட ட்ராப் ஆனத நான் ஒரு 2, 3 தடவ ஆவரேஜ் பண்ணியிருக்கிறனால எனக்கு -3.76% லாஸ்ல வந்து நான் இந்த ட்ரேட வந்து குளோஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வேற ஒரு ட்ரேட்ல நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரேட பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கீழ போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.